நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இப்ப சொல்றியா? சரி, இப்போ நான் காடி வாங்காத அப்படின்னா வாங்காம இருந்துருவேன் இல்லை தானே? நீ முடிவு பண்ணிட்ட தானே? ரைட்டு. என்ன காசுலாம் நீ தான் பார்த்துக்கிறல, அப்போ நீ எடுக்கிறதா முடிவு. ஏங்க இதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? ஈவி கார் வாங்கினா பிரச்சனை கொடுக்காது, பெட்ரோல் சேவிங். அது மட்டும் இல்லை, ரிலையபிளாகவும் இருக்கும். அது பெட்ரோல் கார் மாதிரி பிரச்சனை கொடுக்காது. நம்ம இப்போ ஓட்டிட்டு இருக்கா இவ்வளோ பிரச்சனை கொடுக்குது தெரியுமா? ஒரு ஸ்பேர் பார்ட் மாற்றணும்னா 5 to 10,000 ringgit வரைக்கும் வருது. ஈவி காரில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதுங்க. அது மட்டும் இல்லை, இது என்னோட கார், நான் மாற்றினா உங்களுக்கு என்ன? எதுக்கு நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? இப்போ சொன்ன பத்தியா, இதுதான் கரெக்டான கேள்வி. நான் சொல்றேன் ரஞ்சினி, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ் இல்லை. லவ் இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். உனக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று வேணும்னு வச்சுக்கேன், அடிச்சு முடிச்சு எப்படியாச்சும் அந்த விஷயத்தை எடுத்துருவேன். அதே மாதிரி தான் காடி எப்படி ஆசைப்பட்டு வாங்கினியோ என்னையும் அந்த மாதிரி வாங்கிட்டு ரஞ்சினி. இப்போ அந்த காடி பிரச்சனை கொடுக்குதுன்னு அந்த காடியை விற்கிறல, அதே மாதிரி நாளைக்கு நானும் போர் அடிச்சிட்டேன்னா என்னை மாற்றிட்டு வேற ஒருத்தர் கூட போயிடுவேன். அதானே நீ?